Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எங்க போனாங்க? அத்தை, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க ரேவதி அம்மாவை பாத்தீங்களா? எனக்கு தெரியல. காலையில இருந்து நானும் அவளை பார்க்கல. எங்க போயிருக்கா? என்னத்த சொல்றீங்க? காலையில இருந்து காணுமா? நான் காலையில காஃபிக்கு டிகாஷன் போடலான்னு போயிருந்தேன். ஆனா அவ இங்க இல்ல. ஃப்ளாஸ்க்ல காஃபி ஊத்தி வச்சிருந்தா. ஒருவேளை கோயிலுக்கு போயிருக்காளோ என்னவோ. ஏன் ஜானு, வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவாங்க, இன்னைக்கு என்ன? அதான் தெரியல. நீ ரூம்ல தேடி பாத்தியா? பாத்துட்டேன் மாமா, அவங்க அங்கேயும் இல்ல. மா, அவ குளிச்சிட்டு இருப்பா. போய் பாத்ரூம்ல பாரு போ. கௌதம், 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 என்னாச்சு? என்னாச்சு? ரேவதி அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. ரேவதி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா அத்தை, அவங்க லெட்டர் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, பாருங்க. ஜானு கூட எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பையனை தேடி வந்தேன். அவன் கிடைக்கிற வரைக்கும் கௌதம என் பையனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா 2 நாளா இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நான் உடனே இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கௌதம் தனக்கு பெத்த தாய் இல்லைன்னு தவிச்சதும், தான் மகன் காணாம போனதும், ஜானகி அம்மா துடிச்சதையும் பார்த்து என்னால தாங்க முடியல. இப்படித்தானே என் மகனும் எங்கேயாவது தாய் இல்லாம துடிச்சிருப்பான். அதை நினைச்சப்போ என்னால இங்க இருக்க முடியல. நான் என் பையனை தேடி போறேன். என்னை யாரும் தேடாதீங்க. என்னை அரவணைச்சு அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்ச கௌதமுக்கும் மற்றவங்களுக்கும் நன்றி. இப்படிக்கு ரேவதி. கடவுளே, என்னத்தை இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் இப்படி பண்ணா? நேத்து நைட் வரைக்கும் ரேவதி நார்மலா தானே இருந்தா. அப்புறம் என்னாச்சு? அப்படி போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போனாங்க? இல்ல, இதுல ஏதோ நடந்திருக்கு. ரேவதி அம்மா இப்படி பண்றவங்க இல்ல. திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஏன் ரேவதி இப்படி பண்ணா? எங்க போயிருப்பா? இந்த லெட்டரை படிச்சதும் மனசுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் ரேவதி அம்மா இப்படி பண்ணாங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பெத்த மகனை ட்ரீட் பண்ற மாதிரி என்கிட்ட அவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்க. கேர் பண்றதுல அவங்க அப்படியே ஜானு மாதிரி தான்ப்பா. அவங்க இல்லங்கிறத நினைச்சா என் மனசு எதையோ இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கௌதம், எனக்கு அழுகையா வருது. பாவம் ரேவதி அம்மா, அவங்க மனசுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. கௌதம், ரேவதி அம்மா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாங்க. வாங்க நம்ம போய் தேடி பாப்போம். போலாம். டேய் நில்லே. என்ன
ஒரு சர்வன்ட் வீட்டை விட்டு போனதுக்கு ஒரேடியா பொங்குற. அவ போனா போயிட்டு போறா, நமக்கு என்ன சர்வன்ட்டா கிடைக்க மாட்டாங்க? ஒரு வீட்டு வேலை செய்யறவளுக்கு இவ்ளோ துடிக்கிற? புருஷன் காணாம போனப்ப கூட நீ இப்படி பரிதவிக்கல. எவ்வளோ ஒருத்திக்காக ரொம்ப சீன் போடுற. ஏய் வாயை மூடு. ரேவதி அம்மா ஒண்ணும் எவ்வளவு ஒருத்தி இல்ல. பின்ன அப்படி யாரு? உன் மாமியாரா? ஆமாண்டி, என் மாமியார் தான். பாத்தீங்களா ஆண்டி? இலக்கியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ரேவதி அம்மா கௌதம மக மாதிரி பார்த்தாங்கல்ல, அப்ப அவங்க எனக்கு மாமியார் மாதிரி தானே. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். ஆமாமா, பிச்சைக்காரிக்கு பிச்சைக்காரி தானே மாமியாரா இருப்பா. யார பிச்சைக்காரின்னு சொல்றீங்க? மனசளவுல இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் கோடீஸ்வரிங்க தான். நம்மளோட பாசமா அன்பா இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்களேங்கிற ஃபீலிங்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? முதல்ல அந்த பாசம் அந்த ரேவதிக்கு இருக்கான்னு பாரு. எங்கேயோ கிடந்தவளை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கௌரவமா பாத்துக்கிட்ட. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட சொல்லாம கூட ஓடி போயிட்டான். அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கௌதம். ஆமா மாமா, உங்களை பெத்து போட்டவ எப்படி பொறுப்பு இல்லாதவளோ அதே மாதிரி இந்த ரேவதியும் பொறுப்பு இல்லாதவ தான். அஞ்சலி வேண்டாம், நானே எமோஷனலா நொந்து போயிருக்கேன். டென்ஷன் பண்ணாத, பேசாம இரு. சரி விடுங்க. இந்த ரேவதி போனதுனால எனக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்கு. எந்தெந்த பொருள் இருக்கு, எந்தெந்த பொருள் காணும்னு லிஸ்ட் எல்லாம் எடுக்கணும். விடுங்க, பிடிச்ச தொல்லை போயிடுச்சு, விடுங்க. இலக்க, இவங்களோட என்ன பேச்சு நமக்கு? நீ வா போலாம். கௌதம், வேண்டாம், தேட வேண்டாம். அப்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா கௌதம், எங்க நீயும் இலக்கியாவும் வற்புறுத்தி இந்த வீட்லயே தங்க வச்சிருவீங்களோன்னு நினைச்சுதான் ரேவதி இந்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. அவ ஆசைப்படி அவ பையன் கிடைச்சா நல்லது தானே. போகட்டும், விடு. மாமா, அது வந்து மாமா. இலக்கியா, சொன்னா புரிஞ்சுக்க. இந்த ரேவதியோட லட்சணம் தெரிஞ்சுதான் அப்பவே நான் அவளை துரத்த சொன்னேன். இப்ப அவளா ஓடி போயிட்டா. இதுவும் நல்லதுக்கு தான். போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னப்பா இதெல்லாம்? கௌதம் வா. இங்க இருக்க விருப்பம் இல்லாதவங்கள வற்புறுத்த கூடாது. நான் சொல்றத கேளு, வா. ரேவதி அத்தை, உண்மையை சொல்லுங்க. எங்க கௌதம பெத்தவங்க ரேவதி அத்தை தானே தெரிஞ்சிடுமோன்னு பயந்துதான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களா? இலக்கியா, சத்தியமா இல்ல. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் ரேவதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாளேன்னு என்னால ஓப்பனா கூட அழ முடியல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்ப எதுக்கு அவங்க திடீர்னு வெளியே போனாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.